1946லேயே நேரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் செகண்ட், தேர்ட் மீட்டிங்கில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸ் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எதை நோக்கி இருக்கணும், ஓகே, இந்தியா ஆஸ் அ நியூ இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி எதை நோக்கி செயல்படணும் அப்படிங்கிற அந்த கோர் ஆப்ஜெக்டிவ் இருக்கும் இல்லையா. இந்தியாவோட அந்த கான்ஸ்டிடியூஷனோட ஃபிலாசபி மக்களுக்கான ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், மக்களுக்கான ஜஸ்டிஸ், புரிதுங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரிலீஜனை வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் பயமே இல்லாமல். யாரையும் நாங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டோம். மக்கள் கிட்டேருந்து தான் பவர் அப்படிங்கிறது ஃப்ளோ ஆகுது. இந்தியா வில் பி எ டெமோக்ரஸி. இந்தியா வில் பி எ சாவரன் நேஷன். யாரை கேட்டும் நாங்கள் முடிவு எடுக்க மாட்டோம். எங்களை கவர்ன் பண்ணுறதுக்கான முடிவு எங்கள் கவர்மெண்ட் மட்டும் தான் எடுப்பாங்க. ஓகே, இட் வில் பி எ ரிப்பப்ளிக். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் பேசுகிறார். ஒரு செட் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் ஆர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எதை நோக்கி செயல்பட போகுது அப்படிங்கிறத இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ், புரிதுங்களா. ஸோ இப்படி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாரு. அதனால தான் ஆப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷன். இதுதான் நாளடைவில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஒரு இண்டெக்ஸாக மாறுது. அதுக்கான பேர் தான் ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம், புரிதுங்களா. ப்ரியாம்பிள் ஆஃப் இந்தியா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட் ஐ வுட் அட்வைஸ் இஸ், நீங்கள் 6th to 10th படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே உங்களுக்கு நான் சொன்னேன் கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ப்ரியாம்பிள்னு ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளோட நெக்ஸ்ட் அதாவது அடுத்த வீடியோ வில் ஸ்டார்ட் ப்ரியாம்பிள், புரிதுங்களா. ஒரு புக்கோட இண்டெக்ஸ் மாதிரி நம்ம கான்ஸ்டிடியூஷனோட ஒரு இண்டெக்ஸ், அதுதான் ப்ரியாம்பிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்லேருந்து உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆனது தான் அந்த ப்ரியாம்பிள், புரிதுங்களா. ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து நாங்கள் இந்தியாவை எப்படி கான்ஸ்டியூட் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஓகே, இந்தியா எதை நோக்கி செயல்படணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு மக்கள் வந்துட்டு டிக்ளேர் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும், ஒரு இண்டெக்ஸ், புரிதுங்களா. சோல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்கிறோம், ஓகே.